ஸ்லைடு விசிபிளாக இருக்கா? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருக்கீங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எப்படி வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது, டைமை எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது, ஸோ அதுக்காக தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் போடுவோம். மற்றபடி எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்காங்க, காம்படிஷன் எவ்வளவு, ஸோ அதை பார்த்து நமக்கு ஒரு மோட்டிவ் வந்து ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம லைட்டாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ நமக்கு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8 யூனிட் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். லாஸ்ட் 2 யூனிட் இருக்கு இல்லையா, நேனோ கெமிஸ்ட்ரி, மற்ற அந்த யூனிட்டுக்கெலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். மற்ற எல்லா யூனிட்டுக்குமே இப்போ ஆர்கானிக் அப்படின்னா இதில் 2 டெஸ்ட் இருக்கும். ஸோ ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டெஸ்ட் இருக்கும். இது வந்து யூனிட் டெஸ்ட். இந்த யூனிட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 2 இருக்கும். ஏன்னா நமக்கு 500 தான் சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயுமே நம்ம பெஸ்ட்டாக பண்ணுவோம். நான் ஃப்ரீயாக வைக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் எடுப்பேன். இப்போ அமௌண்ட் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான எஃபோர்ட் கண்டிப்பாக போடுவேன். அப்போ ஒரு யூனிட்டில் வந்து 2 டெஸ்ட் வைப்போம். நம்ம சாப்டர் வைஸ் நம்மளை செப்பரேட் பண்ணிக்கிறோம். ஸோ எந்தெந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறத முன்னாடியே கொடுத்துருவோம். ஸோ அந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுவே வெயிட்டேஜ் டாப்பிக்காக இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா 75, 60 இந்த மாதிரி எடுப்பேன். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் என்ன கம்மியான கொஸ்டின்ஸ் நினைக்க வேணாம். ஸோ நீங்கள் பண்ண 500 ரூபாய்க்கு ஒர்த்தாக என்ன பண்ண முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு பண்ணிடும். இன்கேஸ் வெயிட்டேஜ் இல்லாத டாப்பிக்கை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி 30 கொஸ்டின்ஸ், 25 அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். வெயிட்டேஜ் எப்படி சார் வெயிட்டேஜ்னு சொல்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் இல்லையா? உதாரணத்துக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு, நெட்டு, சிஎஸ்ஆர், செட் எக்ஸாமு, பிஜிடிஆர்பி எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ரிப்பீட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எந்தெந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் இருக்க டாபிக், ஸோ அந்த மாதிரி டாபிக் எல்லாமே நம்ம அதிகமான கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் மொத்தம் 2 டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அகைன் ஆர்கானிக் 1 மோர் யூனிட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த யூனிட்லேயுமே அதே மாதிரி உங்களுக்கு 2 டெஸ்ட் இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எது வெயிட்டேஜ் டாப்பிக்கோ அதுலேருந்து உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 2 ஆர்கானிக் யூனிட்டையும் சேர்த்து உங்களுக்கு 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது 2 முடிச்சதுக்கப்புறம் அந்த 4 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்காது. சிஎஸ்ஆர் அண்ட் கேட் லெவலில் கொஸ்டின்ஸ் இருக்காது. நான் மறுபடியும் சொல்லிடுறேன். சிஎஸ்ஆர் அண்ட் கேட் லெவலில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அந்த அளவுக்கு, ஏன்னா பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பேசிக் லெவல் தான். ஸோ அதனால் அந்த ஸ்டாண்டர்டில் தான் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்திருப்போம். மேக்ஸிமம் புக்குக்குள்ளே இருந்தால் எடுத்திருப்போம். நீங்கள் புக்கு கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 5 or 3 வைப்போம். சரிங்களா? November 2 தான் உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் November 2 தான் எக்ஸாம் வரும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் நல்லா நிறைய டெஸ்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டு வருவேன். அந்த கொஸ்டின்ஸுக்குள்ள ஆன்சர் எல்லாமே நான் அந்த இப்போ யூடியூப் லைவ்ல டிஸ்கஸ் பண்ணுறேன் இல்லையா, அதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணி யார் யார் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்குன்னு அந்த லிங்க்கை செப்பரேட்டாக அனுப்பிடுவோம்.
எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த நான் வச்ச டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் ஓனாக டிஸ்கஸ் பண்ணி அந்த லைவ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணிடுவோம். யார் யார் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 வீக்குள்ளே ஆர்கானிக் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். அடுத்த வீக்குள்ளே உங்களுக்கு இன்ஆர்கானிக் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவேன். டெஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வெனஸ்டே அண்டு சாட்டர்டே தான் இருக்கும். இப்போ 1 வீக்கில் இந்த 2 டேட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இந்த லிங்க் வந்து இந்த டெஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு சண்டே வரைக்கும் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் இதுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கிடலாம். சண்டேக்கு அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி இன்கேஸ் 10 days டைம் இருக்குது அப்படின்னா இந்த டெஸ்ட்டு எல்லாத்தையுமே மறுபடியும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுவோம். எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சஃபில் ஆகி தான் வரும். எழுதுனீங்களா அது மாதிரி வராமல் ரேண்டமாக வரும். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது புதுசாக தான் இருக்கும். இந்த மாதிரி வேறு எங்கேயும் வைக்க மாட்டாங்க. நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ எல்லாரும் பாஸ் பண்ணால் நல்லது தான் சரிங்களா. கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ண மாட்டோம். எல்லாரும் பிடிஎஃபாக கேட்குறீங்க இல்லையா, 4000 5000 வாங்குறவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு 2 வீக்குள்ள ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எடுத்து அந்த டீச்சிங் ஆப்லேயே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து அந்த ஷெடியூல் போட்டு நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். அந்த டேட்டில் தான் அந்த டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் படித்து நீங்கள் பாட்டில் எழுதிட்டே இருக்கலாம். ஃபிசிக்கல் கொண்டு நான் அப்லோட் பண்ணிடுவோம் சரிங்களா. நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுறது மட்டும் தான் உங்களோட வேலை. டெஸ்ட் மட்டும் நீங்கள் எழுதிட்டே இருந்தால் போதும். உங்களுடைய அந்த டிஸ்கஷன் வீடியோ எல்லாமே நீங்கள் யார் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வீக்லேயே டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு அந்த லிங்க்கில் அனுப்பிடுவோம், செப்பரேட் லிங்க்கில் சரிங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு யூனிட்டை ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஆர்கானிக்கு நெக்ஸ்ட்டு இன்ஆர்கானிக். ஸோ இந்த 2 கவர் பண்ணதுக்கப்புறம் இந்த மந்த்துக்குள்ளே ஆர்கானிக் இன்ஆர்கானிக் முடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக உடனே அப்லோட் பண்ணி வச்சுருவோம் சரிங்களா. அந்தந்த டேட் போட்டு அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் படிச்சுட்டு அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்போ கொஸ்டின்ஸ் அனுப்புவீங்கன்னு எங்களை கொஸ்டின்ஸ் எப்போ அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு எங்களை கேட்கணுன்னு அவசியமே கிடையாது. அதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ்டாக கொஸ்டின்ஸ் எல்லாமே டீச்சிங் ஆப்பில் அந்த ஷெடியூல் போட்டு அப்லோட் பண்ணிடுவோம் சரிங்களா. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வந்தால் மட்டும் போதும். ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். டிஸ்கஷன்லேயே உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருவேன். பிஜிடிஆர்பி எப்படி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் புக்குள்ளே இருந்து தான் எடுப்பேன். பூரி சர்மா தான் மேக்ஸிமம் நான் ரீட் பண்ணி எடுத்திருப்பேன். எப்படின்னா ஒரு சிலபஸ் இருக்குன்னா அந்த சிலபஸில் என்ன இருக்கோ அது இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இதுனா வாட் இஸ் வாட் டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கேட்பாங்க. அதை தவிர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்தா போதும். நீங்கள் ரொம்ப டெப்த்தாக சூப்பரா மாலிகுலர் கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, இதுக்கே ஒரு மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம் எடுப்பாங்க. அதனால ரொம்ப டெப்த்தாக அந்த கிரவுண்ட் ஈத்தர் அப்படின்னா அதுனா என்னன்னு தெரிஞ்சா போதும். அதை தவிர்த்து லைட்டாக மேலோட்டமாக தெரிஞ்சிருந்தா போதும். ரொம்ப டெப்த்தாக இறங்குனீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் நமக்கான எக்ஸாம் கிடையாது. ரொம்ப மேலோட்டமாக தான் படிக்கணும். பெரிய யூனிட் சரிங்களா. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் டாபிக் நிறைய இருக்குது. அதுலேருந்து தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் இதில் வந்து முக்கியமாக படிச்சுக்கணும். ஸோ நோபல் ப்ரைஸ் வாங்கின டாபிக்ஸ் எல்லாமே நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும் சரிங்களா. ஸோ அப்படியே நம்ம புக்கு பார்த்து எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த புக்கு ரெஃபரன்ஸ் டிஸ்கஷனில் வந்து இந்த புக்கிலேருந்து எடுத்திருக்கோம் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் ஸோ ஆக்சிடேஷன் பொட்டன்சியல்னா என்ன,
ஸோ அதுக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு படிச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்துரும். அது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதில் வர கொஸ்டின்ஸ். என்சைம் கேட்டலிஸ்ட்னு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இப்படி வெயிட்டேஜ் டாப்பிக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்திருப்போம். பழைய கொஸ்டின்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணி எதெல்லாம் வெயிட்டேஜ் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அதில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். டிபே ஹக்கல் லிமிட்டிங் லாலாம் இருக்கு இல்லையா, இன்கேஸ் உங்களுக்கு டெஸ்ட்டு ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டு ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கான தனியாக அந்த டிஸ்கஷன் லிங்க் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ 5000க்கு இவ்வளவு பண்ணுறது உங்களுக்கு பெருசு. ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன். சாரி 5000 சொல்கிற மாதிரி. அதனால் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணுவோம். கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓரளவுக்கு எங்கேயும் பார்க்காத மாதிரி கண்டிப்பாக பிஜி லெவல்லே இருக்கும். 4 ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவேன், 2 கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ண எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவலில் இருக்கும். 15 கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்த உடனே போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதுவுமே அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது, கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். இதை காட்டிலும் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுறதை காட்டி அது கொஞ்சம் லைட்டாக பென் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்பலாம் சிஎஸ்ஆர் கேட்டு அந்த அட்வான்ஸ்டு லெவல்லாம் இருக்காது. நான் அப்படி தான் எடுக்கணும்னு நினச்சேன். பட் அந்த அளவுக்கு எடுத்தால் டெஸ்ட் பேஜ் போடுறதே வேஸ்ட்டு பிஜிடிஆர்பிக்கு. புரியுதுங்களா? இந்த ஆசிட் பேஸ் கேட்டலிஸ்ட்டுக்கு இதில் பாலிடெக்னிக்கில் எடுத்திருந்தாங்க ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, நம்பர் இருக்கு இல்லையா. யூடியூப்ல ஆர்கானிக் ஹலோ செக்மெண்டேஷன் போட்ட மாதிரி பிசிக்கல் இன்ஆர்கானிக்கும் அதே மாதிரி போடுவீங்களாங்க சார்? சார் சொல்லுங்க சார். யூடியூப்ல ஆர்கானிக்க எந்தெந்த பார்ட்ல இம்பார்ட்டன்டா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு செக்ரிகேஷன் பண்ணிருந்தீங்களா சார்? ஆமா சார், அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வெயிட்டேஜ் டாபிக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் எடுப்போம். நியூவா ஆட் பண்ணிருக்கிற எது வெயிட்டேஜ் அதுல இருந்தா எடுப்போம் சார். நாங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு எந்தெந்த பார்ட்ல கொஞ்சம் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிற மாதிரி எதெல்லாம் இம்பார்ட்டன்டா பார்க்கணும், எதெல்லாம் அப்படி சொல்றீங்களா சார்? நான் உங்களுக்கு நீங்க ஆர்கானிக்ல போட்டுருக்கீங்க சார், எதெல்லாம் நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த பார்ட்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு ஒரு வீடியோ போட்டுருந்தீங்கல்ல. ஆமா சார். அதே மாதிரி பிசிக்கல், அதே மாதிரி இன்ஆர்கானிக்ல இந்த பார்ட் எல்லாம் கொஞ்சம் அதிகமா பாருங்க, எதுல எவ்வளவு மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மத்ததும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. நான் உங்களுக்கு டெஸ்ட் நீங்க தனியா இப்ப ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் சென்ட் பண்ணி நான் உங்களுக்கு வேர்டு ஃபைலா சிலபஸ் சென்ட் பண்ணி அதுல எது முக்கியமானதோ அந்த சிலபஸ்ல அதை மட்டும் உங்களுக்கு கிரீன் கலர்ல மார்க் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன் சார். இதை மட்டும் நல்லா படிச்சுக்கீங்க அப்படின்னு. ஓகே சார். சரிங்களா, அதை மட்டும் நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி क्वेश्चंस அந்த ஏரியால இருந்து அதிகமா வரும் அந்த மாதிரி. சார் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எந்த மாதிரி படிக்கிறீங்க சார்? பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும், அவங்க சிலபஸ்ல அந்த ஒவ்வொரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லைன்ல நீங்க கண்டிப்பா அந்த லைன்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அது கொஞ்சம் லைட்டா எக்ஸ்ட்ரா படிச்சா போதும். பூரி சர்மா புக்கவே மேக்ஸிமம் ரீட் பண்ணி ரொம்ப மைக்ரோ நோட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ரொம்ப டெப்த்தாலாம் எடுக்க மாட்டாங்க. டெஃபினிஷன் ஃபார்முலா அந்த மாதிரி அவ்வளவுதான் சார், அந்த அளவுக்கு தான் கேட்பாங்க. ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னா நமக்கு தேவையே கிடையாது, அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க அந்த பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து நீங்க ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் படிச்சா போதும். அவ்வளவுதான் சார். நீங்க ஓல்டு क्वेश्चन வேணா ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகே, அவ்வளவுதான். பிஜிஎம் என்னது கெமிக்கல் கைனடிக்ஸ் அதுலயுமே அப்படிதான். ஒரு சில கான்செப்ட் தான் பார்த்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சில கான்செப்டை
கான்செப்ட் ஓரியன்டா போடுற மாதிரி ஒரு சில டாபிக் இருக்கும். மற்ற டாபிக் எல்லாமே அவங்க உள்ள இருந்து தான் எடுப்பாங்க. சரிங்களா? பிசிக்கல் போட்டோ கெமிஸ்ட்ரினா ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ கெமிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 70 ஃபார்முலாஸ் மேலே இருக்குங்க சார். அவ்வளோ மெமரிஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். அதான் எப்படின்னு எனக்கு ஆமா சார். அதுல எது ரிப்பீட்டடா வந்திருக்கோ அதை மட்டும் இது பண்ணுங்க. ஓகே. மைக்ரோ நோட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த 2 மாசத்துக்கு நமக்கு மைக்ரோ நோட்ஸ் தான் தேவைப்படும். அதனால அது ரிப்பீட்டடா கேட்ட ஃபார்முலா மட்டும் எடுத்து ஒரு நோட்ல ஒரு பேப்பர் எழுதிக்கோங்க. அதை மட்டுமே ரீகால் பண்ணுங்க. இது வரைக்கும் வராத ஃபார்முலா நீங்க விட்டுருங்க. அது எப்பயுமே கேட்க மாட்டாங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க சார். சார் பூரி சர்மா புக் நேம் என்ன சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன சார்? இந்த பூரி சர்மா புக் நேம் என்ன சார்? அந்த புக் நேம்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அப்படி எதுவும் இருக்கும்? அட்வான்ஸ்டு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பை பூரி சர்மா இருக்கு சார். அட்வான்ஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஆமா சார். அதை எடுத்துக்கோங்க. அந்த சிலபஸ்ல கண்டிப்பா அந்த இதை அந்த என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னொரு புக்கு டிஆர்பியோட ரெஃபரன்ஸ் புக் என்ன அப்படின்னா அந்த பிஎல் சோனின்னு ஒன்று இருக்கும் பூரி சர்மா. அது வந்து எப்படி ஆர்கானிக் ப்ரூஃப் வந்து யூஜி வரைக்குமோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு யூஜி வரைக்கும் அந்த பூரி சர்மா பதானியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் வந்து இட் இஸ் கால்டுன்னு வருதுன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்டுன்னு வருது. அதெல்லாம் நோட்ஸை எழுதி வச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இப்படி படித்தாதான் முடியும். ஏன்னா அது கான்செப்ட் இருக்கிற டாபிக் கிடையாது. ஒரு சில இது மட்டும் தான் கான்செப்டோட வரும். மற்ற எல்லாமே இந்த மாதிரி நம்மளாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா தான் உண்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய தடவை ஒரு 10-20 தடவை அதை ரீட் பண்ணி விட்டாலே போதும். உங்களுக்கு அந்த ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணுற ஐடியா கிடைச்சிரும். ஓகே, இதெல்லாம் நம்ம ரீட் பண்ணலாம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, அந்த மாதிரியாவது ஒரு ஐடியாஸ் வந்துடும். எதுவுமே படிக்காமல் போனோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதை வச்சு தான் ஆன்சர் போடுற மாதிரி 4 ஆப்ஷன் நமக்கு எது தெரிஞ்சது இருக்கோ அதை மட்டும் தான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் இன்ஆர்கானிக் புக் நேம் கொஞ்சம் சொல்லுங்க சார். இன்ஆர்கானிக் புக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோட ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னா பூரி சர்மா. அதுலேயும் இன்ஆர்கானிக் பூரி சர்மா இருக்கு இல்லையா? ஓ, இன்ஆர்கானிக் அதுவும் பூரி சர்மா தானே சார்? ஆமாம் சார், அது இருக்கும். அது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது நிறைய டைரக்ட் கொஸ்டின்ஸ் எதில் வரும் அப்படின்னா டிஆர்பியோட டைரக்ட் கொஸ்டின்ஸ் வர்ற புக்கு வந்து ராஜகோபாலன். சரிங்களா? ராஜகோபாலனை வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் இருந்து உங்களுக்கு வந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே செட்டில் வந்த முக்கால்வாசி டைரக்ட் கொஸ்டின் ராஜகோபாலன் தான். அந்த புக்கு இருந்தால் நீங்கள் வாங்கி பாருங்க. ராஜகோபாலன் ராஜகோபாலன் என்ன அந்த ராஜகோபாலன் சார் எம்கேஎம்சி சார் தானே சார்? அவர் தானே சார்? அந்த புக் தான் சொல்றீங்க? ஆமாம் ஆமாம். அந்த புக்கு கிடைச்சா நீங்க வந்து பாத்துக்கங்க. ஏன்னா செட்டு கொஸ்டின்ஸ் இப்போ கூட எடுத்து அந்த புக்கையும் இதையும் வச்சு பாருங்கன்னா மேக்ஸிமம் செட்டு கொஸ்டின் டைரக்டா வந்துடும். சார் எல்லாம் ஆர்கானிக் பிசிக்கல் இன்ஆர்கானிக் சொல்றீங்களா எப்படி சார்? என்ன சார் புரியல. இந்த ராஜகோபாலனுக்கு சொன்னீங்களா சார்? எந்த சார் பிசிக்கலா இன்ஆர்கானிக்கா? கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கனோமெட்டாலிக் வந்து ராஜகோபாலன் தான் டைரக்ட் கொஸ்டின். ஓ அப்படியா? தேங்க்யூ சார். நீங்க வேணா சந்தேகம் தான் நீங்க ரெஃபரன்ஸ் புக்கு தேடுறதுக்கு எப்போ என்ன அந்த பழக்கம் இருந்தது அப்படின்னா நீங்க தேடி பாருங்க. ஏன்னா எனக்கெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் எக்ஸாம் நடந்த உடனே என்ன பண்ணுவேன்னா அந்த கொஸ்டின்ஸ் எங்க இருக்குன்னு ரெஃபரன்ஸ் புக்கு தேடுற பழக்கம் இருக்கிறதுனால நான் பார்க்கும்போது செட்டில் முக்கால்வாசி இன்ஆர்கானிக் கொஸ்டின் ராஜகோபாலன் இருந்தது. மற்ற புக்கில் நான் கியூஹியில் தேடி பார்த்தேன், மீஸ்லரில் தேடி பார்த்தேன், வேற வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கிராஃப்ட். இந்த 3 புக்கு தவிர்த்து பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் அதில் மேக்சிமம் எடுத்திருந்தாங்க. சரி சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை யூஸ் பண்றாங்க. அதாவது ஆர்கானிக் நீங்க ரெஃபரன்ஸ் புக் கேட்டீங்க அப்படின்னா நான் ரெஃபரன்ஸ் புக் இது வரைக்கும் பாலிடெக்னிக்ல வந்த ஆர்கானிக்ல மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் கல்சி தான். அது என்னோட கூட வந்து பாத்தீங்கன்னா நான் அது ஒரு வீடியோவா போடுறது கூட எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எந்தெந்த கொஸ்டின்ஸ் எந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. பிஎஸ் கல்சி ஜெர்ரி மார்க்ல இருந்து தான் டைரக்ட் கொஸ்டின் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு வந்திருக்கு. அப்போ நீங்க இந்த 2 புக்கு தான் யூஸ் பண்ணணும். மேக்சிமம் இதுதான் ஃபாலோ பண்றாங்க. வேற இதை தவிர்த்து ப்ரூஃப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 புக்கு தான். ஏன்னா இதுல இருக்க கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஏன்னா ஒரு கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப்ஸ் புக்ல மட்டும்தான் இருக்கு, மற்ற எந்த புக்லயுமே கிடையாது.
அந்த புக் வந்து இன்னொரு அந்த புரூஸ்ல இருக்கிறது வந்து கேரியண்ட் சேம்பர்க்ல இருக்கு. அந்த கேரியண்ட் சேம்பர்க்னு ஒரு புக் இருக்கு இல்லையா, 2 வால்யூம் இருக்கு. அதுல இருந்தது பாட்டு. டிஆர்பி வந்து அந்த ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க, பட் ப்ரூஸ்ல தான் அது இருக்கு. ப்ரூஸ் அண்ட் கேரியண்ட் சேம்பர்க்ல இருந்ததுனால நான் வந்து மேக்ஸிமம் ப்ரூஸ் தான் அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அட்வான்ஸ் லெவல் கேரியண்ட் சேம்பர்க்கு அவங்க போக வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த 3 புக்கு நீங்க புக்கு ரீட் பண்ற அதாவது பர்சனா இருந்தீங்க அப்படின்னா இந்த 3 புக்கு ரீட் பண்ணுங்க. ஜெர்ரி மார்ஜ், அதாவது புக்குன்னா ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணக்கூடாது, அதுதான் ஒரு பெரிய கெட்ட பழக்கம். ஜெர்ரி மார்ஜ் அந்த சிலபஸை பாருங்க. அசிமெட்ரிக் சிந்தசிஸா, ஜெர்ரி மார்ஜ் எடுத்துட்டு அந்த அசிமெட்ரிக் சிந்தசிஸ்ல இருக்கு அந்த ஒரு எழுத்துலாம் சாய்வா இருக்கு பாருங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து இட்டாலிக் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை மட்டுமே நோட்ஸ் எழுதுங்க. நேம் ரியாக்ஷன்லாம் நீங்கள் படிக்கிறீங்க பிஜிடிஆர்பி அப்படின்னா ஜெர்ரி மார்ஜில் இருக்க எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் படிக்கணும். நேம் ரியாக்ஷன் ரீஅரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற புக்கை தேடி போகணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வர்றது எல்லாமே ஜெர்ரி மார்ஜில் தான் நேம் ரியாக்ஷன் எல்லாமே வரும். அதனால நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பூரி சர்மா, பிஎல் சோனியை ஃபாலோ பண்ணுங்க. 2 தான் மேக்ஸிமம் அதிகமாக வரும். அது ஒரு சில கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறோம்னா ஒரு 15 கொஸ்டின்ஸ் நமக்கே தெரியாமல் புதுசாக தான் வரும் எப்பயுமே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே போடணும் அப்படின்னு நம்ம, அதாவது ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏமாற்றம் தான் வரும். ஆனால் நம்ம அப்படி 110 கொஸ்டின் நம்மளால போட முடியும் அப்படின்னா எக்ஸாம் காலுக்கே போகணும். அதில் ஒரு சில கொஸ்டின் நமக்கு தெரியாமல் வரும். அப்படின்றப்ப நீங்கள் மெதுவாக எக்ஸாம் காலில் உட்காந்து இப்போயுமே நம்ம டெஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜே ஜாயின் பண்ணுறீங்க. தெரியாத கொஸ்டின்ஸை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸாக அடுத்த கொஸ்டினுக்கு போகணும். இதுதான் இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே நீங்கள் உட்காந்துடக்கூடாது. அது வந்து எல்லாருமே நிறைய பண்ணுறாங்க. ஒரே கொஸ்டினில் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கான்ஃபிடன்ஸ், சார் இந்த மார்க் நமக்கு தேவையில்ல அப்படிப்பட்ட மார்க்குண்டு ஒரு மனம் சொல்லிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போகணும். ஏதாவது 5-6 கொஸ்டின் 7வது கொஸ்டின் 8வது கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கீ பாயிண்ட் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நீங்கள் மறந்துருந்துச்சு இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு கீ பாயிண்ட் வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, என்ன இருந்தாலும் நம்ம பார்த்துக்குங்க. 8வது 7வது கொஸ்டின் போனாலுமே ஐயோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அதுவே நமக்கு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு மனம் சொல்லிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் ரிலாக்ஸா அந்த ப்ராக்டிஸை தான் நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜில் பண்ணணும். புரியுதுங்களா? டெஸ்ட் பேஜ் போடுறது எதுக்காக அப்படின்னா எப்படி டயத்தை மேனேஜ் பண்ணுறோம், ஒரு கொஸ்டினை எவ்வளோ நேரத்தில் போடுறோம், கரெக்டான டைமுக்கு நம்மளால் முடிக்க முடியுதா, இப்படி எழுதுனா நம்ம அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் நம்ம அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் எழுத போகிறோம். சரிங்களா, இப்போ நம்மளால் கரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னு, இதுதான் லாஸ்ட் சான்ஸு, இதை விட்டால் வேறு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம படிக்கணும். அந்த மாதிரி எண்ணங்களோட தான் நீங்கள் டெஸ்ட் பேஜ் போடணும். புரியுதுங்களா? சும்மா கடமைக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது நமக்கு வந்து டெஸ்ட் பேஜ் போடுறதுனா கண்டிப்பாக ஒரு 40 மினிட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் 40 மினிட்ஸ் மட்டும் எல்லாரும் டெஸ்ட் எழுதிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அந்த மாதிரி நல்லா அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய டெஸ்ட்டு கண்டிப்பாக நான் வைப்பேன். எனக்கு டெஸ்ட்டு நிறைய எழுதினாலே போதும், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரிங்களா, கொஸ்டின்ஸ் என்ன சொல்கிறது, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன் நான். ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கும் 5 days டைம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களா? கொஸ்டின்ஸ் வந்து அதான் ஒவ்வொரு வெயிட்டேஜ் டாப்பிக்கை பொறுத்து மினிமம் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இன்கேஸ் வெயிட்டேஜ் டாப்பிக்காக இருந்தால் அது 50 இருக்கலாம். சரிங்களா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸாக இருக்கலாம். இன்னும் வெயிட்டேஜ் டாப்பிக்காக இருந்தால் 75 இருக்கலாம். ப்ளஸ் அதில் கொஸ்டின்ஸே எடுக்க முடியாது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா 25, மினிமம் 25 இருக்கும். சரிங்களா சார், இந்த டெஸ்ட் பேட்ச் போடுறது எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா சார் உங்க டெஸ்ட் போட்ட பிறகு? ஆமாம் சார், நான் வந்து நானே ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் லைவ்ல டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு அதை ஒரு இதில் லிங்க்ல போட்டு உங்களுக்கு அனுப்பிடுவேன். நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப மெதுவாக தான் சொல்லுவேன், ஏன்னா வேகமாக போனால் எனக்கே சொல்ல தெரியாது. அதனால ரொம்ப மெதுவாக தான், உங்களுக்கே போர் அடிச்சு போயிடும் இன்னும் முடியலையாடா வீடியோ அப்படிங்கிற மாதிரியா. சரிங்களா, அதாவது நான் ரெஃபரன்ஸ் புக் எடுத்திருந்தாலுமே அந்த ரெஃபரன்ஸ் புக் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணிடுவேன், இந்த இடத்துல இருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது. சில ரூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது இல்லையா.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட யூடியூப்ல ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணிடுறோம், நிக்கல் எஃப்இன்னு இருக்கு. இது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, கார்போனைல் வந்து எதோட டைரக்டா சேரும்போது நமக்கு மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிக்கலோடையும் எஃப்இயோடையும் சேரும்போது தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நிக்கல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் புக்ல இருந்து டைரக்டா எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ஏன் சேருது, எதுக்கு சேருது, அந்த மாதிரி ரீசன் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் டிராபிக் ரூல் மாதிரியா, சரிங்களா? ரெட் கலர் போட்டா ஏன் கார் பஸ்லாம் நிக்குது, கிரீன் கலர் போட்டா ஏன் போகுது, அதுக்கெல்லாம் ரீசன் தெரியும். அது மாதிரியா ஒரு சில டாபிக்ஸ் ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எந்த புக்ல இருக்குன்றது நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தேடி பார்ப்பேன், இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவேன், சரிங்களா? எல்லாத்துக்குமே வந்து ரீசன் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? டிஆர்பிலையுமே கண்டிப்பா ஒரு 15 கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியாத மாதிரி, யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு 15 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரத்தான் செய்யும், சரிங்களா? அதை நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க ரொம்ப டைம் எடுக்கும்போது ஓகே நம்ம என்ன எல்லாமே படிச்சிருக்கோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸை ரொம்ப டைம் எடுத்து அதை நீங்க அப்படியே அசால்ட்டா ஓகே அந்த 10 கொஸ்டின்ஸ்ல இது ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு போகணும், புரியுதுங்களா? இல்லை எனக்கு ஆன்சர் இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணா வந்துருன்ட்டு நீங்க வாட்டில் ஒர்க் அவுட் பண்ணியே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ இன்னொரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா அதையும் நீங்க என்ன பண்ணணும், ரிலாக்ஸா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு, ஏன்னா எல்லா கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா கீ பாயிண்ட்ஸ் 5-6 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மைண்டுக்கு வந்துடும். அந்த ப்ராக்டிஸ் நீங்க பண்ணுங்க, இங்கேயே பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் போடும்போது அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் உட்காந்து இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா டிஆர்பி எக்ஸாம் எப்போ வைப்பாங்க, எந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அந்த டைமுக்கே இப்போ இருந்தே எழுதி பழகுங்க, புரியுதுங்களா? இப்போ 2 o'clock ஸ்டார்ட் பண்ணுது டிஆர்பி எக்ஸாம், நமக்கு ஷெட்யூல் அந்த மாதிரி வரும் அப்படின்னா நீங்க எல்லா டெஸ்ட்டுமே இதே டயத்துக்கு எழுதுனீங்க அப்படின்னா நீங்க அடாப்ட் ஆயிடலாம். அது உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து இருக்கு. ஆனா டெஸ்ட் வந்து இந்த வெனஸ்டே நம்ம வந்து அப்லோட் பண்றோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் இப்போ அப்லோட் பண்ணுவோம், இன்னொரு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே அல்லது ஃப்ரைடே அப்லோட் பண்ணுவோம். இந்த டைம் வந்து வேரி ஆகும், சரிங்களா? இந்த டெஸ்ட் வந்து நீங்க கம்மிங் சண்டே வரைக்கும் எழுதிக்கலாம், புரியுதுங்களா? அவ்வளோ நாள் டைம் இருக்கு. நீங்க 2 டெஸ்ட்டுமே படிச்சுட்டு ஃப்ரீயா எழுதிக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்ன டாபிக் படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லிடுவோம். சொல்லுங்க சார். சார் வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாளுமே ஓப்பன் ஆகுற கொஸ்டின் வந்து சண்டே வரைக்கும் தான் ஓப்பன் ஆகுமா, இல்லைன்னா வெட்னஸ்டே ஓப்பன் பண்ற கொஸ்டின் வந்து சண்டே வரைக்கும், ஃப்ரைடே எதுங்க சார்? ஃப்ரைடே இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வரைக்கும் தான் இருக்கும், ஏன்னா அதெல்லாம் 2 நாள் டைம் கொடுக்குறோம் இல்லையா, சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். சண்டே வரைக்கும் தான் இருக்கும். ஆமா, க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னாலுமே இதை மறுபடியும் நீங்க என்னை நம்பி வந்திருக்கிறதுனால எல்லாருமே கண்டிப்பா இதை வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி விடுவோம். இந்த டெஸ்ட்லாம் எப்போ அப்படின்னா இன்கேஸ் டைம் நிறைய இருக்கிற பட்சத்துல அப்போ ஓப்பன் பண்ணும்போது டெலிட் பண்ணிட்டு நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1 இருக்கிறது, அப்போ வந்து 20 வரலாம், அந்த மாதிரி சஃபில் பண்ணி கொடுப்போம். அப்போ உங்களுக்கு இது புதுசா தோணும், ஏன்னா அதுக்குள்ள நீங்க நிறைய டெஸ்ட் போட்டு இதெல்லாம் மறந்துடும் இந்த டாபிக் எல்லாம். அப்போ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்க சார். அதே போல யூனிட் இப்ப நம்ம டெஸ்ட் வைக்கிறீங்களா, அந்த யூனிட்ல இந்த வீக் இந்த வெட்னஸ்டே இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் போர்ஷன் சொல்லிடுவீங்க, அப்படிதானே சார்? ஆமா மேடம். ஓகே ஓகேங்க சார். அதுல எது வெயிட்டேஜ் டாபிக் அது கிரீன் கலர்ல நான் பிடிஎஃப் சிலபஸ் வந்து வேர்ட் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி அதுல எது முக்கியமோ அதை இது பண்ணி கொடுத்துருவோம், நீங்க அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே ஓகேங்க சார். சரி சார், அப்ப வாரத்துல 2 டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்குமா சார்? ஆமா மேடம். சொல்லுங்க சார். ஒரு யூனிட்டுக்கு வீக்லி ஒன்ஸ் வைக்க முடியுங்களா? மண்டேல இருந்து சாட்டர்டே ப்ரிப்பேர் பண்ணி சண்டே வர மாதிரி ஒரு யூனிட் சொல்லலாம். புரியல, வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்லைங்க சார், இப்போ மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சண்டே எழுதுற மாதிரி யூனிட் வைஸ் வீக்லி ஒன்ஸ் தான் கேட்குறேன், அந்த மாதிரி பண்ண முடியுமா? வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் வைக்கிறீங்க, வைக்க முடியுமா சார்? இப்போ மண்டேல இருந்து
வீக்லி 2 டைம்ஸ் வைக்கிறோம் சார். சரிங்க. சரிங்களா? 2 டெஸ்ட் அப்லோட் பண்றோம். இந்த ஒரு ஆர்கானிக் ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்கானிக் செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 2 யூனிட் சேர்த்து உங்களுக்கு 110 கொஸ்டின்ஸ் வைப்போம். நீங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, நிறைய அதாவது ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டெஸ்ட் நிறைய கொடுப்போம். இல்ல சும்மா 1 மினிட் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பாத்துங்க. உங்களுடைய வில்லிங்னஸை பொறுத்து நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வைக்கலாம். ஓகே. சரி. இப்போ பாருங்க, ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். சார் இந்த பேட்ச் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க சார்? சார் கம்மிங் ஃப்ரைடே கம்மிங் வெனஸ்டே இருக்குல்லையா, அப்போ அப்லோட் பண்ணிடுவோம் சார். ஓகேங்க சார். அதுக்குள்ள போர்ஷன்ஸ் முன்னாடியே சொல்லிடுவீங்களாங்க சார்? சொல்லி உங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதில் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சார். நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க சார், அது மட்டும் போதும். தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க சார், கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் அனுப்புவீங்களாங்க சார் வாட்ஸ்அப் குரூப்ல? அதுதான் பிடிஎஃப் நம்ம அனுப்ப மாட்டோம் சொல்லிட்டேன்ல மேடம். பட் உங்களுக்கு வேணும் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஒரு டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. ஓகேங்க சார், ஓகேங்க சார். அது ஒர்க் அவுட் பண்றதுக்கு இந்த ஸ்கிரீன்லயே நான் படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார், அதனால கேட்டேங்க சார். அப்படிங்களா மேடம்? அது எப்படி நம்ம பார்ப்போம் மேடம், எப்படின்னு பார்த்துட்டு சொல்றேன். சரிங்க சார். இண்டிவிஜுவலா அனுப்பிட்டீங்கன்னா கூட நம்ம வெளியில ஷேர் ஆகாத அளவுக்கு பிரிண்ட் எடுத்துக்கலாங்க சார். ஏன்னா நமக்கும் கொஸ்டின் பேப்பர் வெளியில ஷேர் ஆனிச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. அதுக்காக தாங்க சார். சரிங்க மேடம், எப்படின்னு நம்ம பார்ப்போம் மேடம். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஹலோ சார். சொல்லுங்க சார், டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமும் கொஸ்டின் விசிட் பண்ண முடியுமா சார்? பார்க்கலாம் சார். அதாவது அந்த டூரேஷனுக்குள்ள சண்டேக்குள்ள உங்களுக்கு எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் நீங்க. அப்புறம் நம்ம நான் டிஸ்கஷன் பண்ணி சார், அந்த சண்டே முடிச்சதுக்கு அப்புறமும் கொஸ்டின் பார்க்க முடியுமான்னு கேட்குறேன் சார். பார்த்துக்கலாம் சார். நீங்க சண்டே முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்துக்கலாம். மறுபடியும் அந்த டெஸ்ட் நீங்க போட முடியாது, அவ்வளவுதான். பார்த்து நீங்க என்ன ஆன்சர் போட்டீங்கன்றது நீங்க பார்த்துக்கலாம். இல்ல கொஸ்டின் மட்டும். ஓகே சார், ஓகே சார். கொஸ்டின் விசிட் பண்ண முடியல சார்? கண்டிப்பா நீங்க எல்லா கொஸ்டின் நீங்க பாத்துக்கலாம் சார், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நம்ம அவ்வளவு பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன சொல்றது அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கலாம், நீங்க படிச்சா மட்டும் போதும். சும்மா நீங்க அது காசு கேட்டுங்க இது காசு கேட்டுலாம் காசெல்லாம் கேட்க மாட்டோம் எதுக்குமே, நீங்க படிச்சா மட்டும் போதும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஒரு சின்ன சஜஷன். சொல்லுங்க சந்தோஷ். சார், இப்போ நான்லாம் கொஞ்சம் ஒர்க்கிங்ல இருக்கேன். அதனால இப்போ வெட்னஸ்டே வைக்கிற எக்ஸாம் நீங்க ஒரு 5 days டியூரேஷன் கொடுக்குறீங்க. ஃப்ரைடே வைக்கிற எக்ஸாம் ஒரு 5 days டியூரேஷன் வச்சா, அதாவது சண்டேவே க்ளோஸ் பண்ணாம ஒரு 5 days டியூரேஷன் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம் சந்தோஷ். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ எழுதிக்கிங்க. தேங்க்யூ சார். இல்லை உங்களோட விருப்பம் தான் எங்களுக்கு. சரிங்களா, நீங்க எப்போ வேணாலும் எழுதிக்கிங்க. ஓகே, நீங்க 10 days உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அது மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், டெஸ்ட்டு வந்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஷெடியூல் போட்டு அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் எங்களை எதிர்பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வாட்டில் படிக்கிறீங்க, டெஸ்ட்டு எழுதிட்டே இருங்க, அவ்வளோதான். அந்த டைமில் கரெக்டாக டெஸ்ட்டு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ டெஸ்ட்டு அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே டெஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சொல்லுங்க, எதுவும் டவுட் இருக்கா? குட் ஈவினிங் சார். சொல்லுங்க மேடம். சார், டெஸ்ட்டுக்கான டைம் டேபிள் முன்னாடியே கொடுத்துருவீங்களா? என்ன டைம் டேபிள் மேடம்?
இல்ல இந்தந்த தேதியில இந்தந்த டெஸ்ட் நடக்க போகுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரினா ஆர்கனோமெட்டாலி இன்னைக்கு டேட்ல நடக்குது. என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஃபுல்லாமே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ரிலேட்டடா ஒரு டெஸ்ட் வைக்க போறீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இந்த டேட்ல நடக்குதா அப்படின்னு ஷெட்யூல் கொடுப்பீங்களா? இல்ல ப்ரீவியஸா அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் மேடம். சிலபஸை வச்சு இந்தந்த சிலபஸ்ல இருந்து இந்தந்த ஏரியா தான் கொஸ்டின்ஸ் எடுக்க போறோம், நீ அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சரிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கங்க, நம்பர் இருக்கு இல்லையா? சரி, கிளாஸும் ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாமா? யாருக்கா டவுட் இருக்கா? சார் எதுவும் டவுட் இல்லைங்க சார். தேங்க்யூ சார். சரிங்க.